ஹாய் கைஸ், இன்றைக்கி குட்டானா குக்கிங் என்னென்னு பார்க்கலாமா? டொமேட்டோ கெச்சப் ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இருக்க குட்டீஸ் சாஸ் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்றாங்க. அதனால் வீட்டில் ஹெல்த்தியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 பல் பூண்டு போட்டு நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி தக்காளியை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க அதையும் எடுத்துருங்க. ஏன்னா தோல் உரிக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும், அதை எடுக்கலாம். இப்போ அதையும் எடுத்துகிட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். தக்காளி சாஸ்க்கு ஒரு கவிதை வச்சுருக்கேன், கேட்குறீங்களா? கேளுங்க. சிவப்பு நிறத்தில் சிரிக்கும் சாஸ், சுவையில் எல்லாருக்கும் இதுதான் பாஸ். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிட்டு இதில் சர்க்கரை உப்பு 2 ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ திரும்பி கேஸ் ஆன் பண்ணி குட்டி கடாய் வச்சு இப்போது அதில் இருக்க வாட்டர் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். அது கொதித்தோடனே நம்ம நார்மலாக கடையில் வாங்கியிருப்போம்ல சாஸ், அது ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போது அதை இறக்கிடலாம். இப்போ இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன் நம்ம வடிகட்டுறோன்னா நம்ம போட்டோம்ல அந்த காஞ்ச மிளகா அதோட சீட்ஸ் இருக்கும். அது இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம இதை எடுத்துட்டோன்னா சாஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே செய்யலாம்.